அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய இந்த டாபிக் எல்லாம் படித்து பாருங்கள். இந்த டாப்பிக்லெல்லாம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறைய யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம கியூஆர் டீகம்போசிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் கியூஆர் டீகம்போசிஷன்னா என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு அதன் பிறகு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், பார்த்து கற்றுக்கோங்க. சரி, ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபைண்ட் த கியூஆர் டீகம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 5 rows அண்ட் 3 columns இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் ஜஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸினுடைய ஒவ்வொரு காலத்தையும் ஒரு வெக்டராக எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன், W1, W2, W3 அப்படின்னு எடுத்துருக்கேன். இந்த 3 வெக்டருமே லீனியர்லி இண்டிபெண்ட். கியூஆர் டீகம்போசிஷனுக்கான ப்ராப்ளம் செட் பண்ணும்போதே அப்படி தான் செட் பண்ணுவாங்க. அதாவது அந்த மேட்ரிக்ஸினுடைய ஒவ்வொரு காலம்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், ஆர்த்தோ நார்மல் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 3 வெக்டார்ஸை வச்சுக்கிட்டு அதுக்காக கிராம் ஸ்மித் ப்ராசஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன, W1 நம்மள்கிட்ட இருக்குது, V1 which is equal to W1. அப்போ அந்த முதல் வெக்டரை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்ததாக 2வது வெக்டர் V2 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா W2 minus inner product of W2, V1 divided by norm V1 square into V1. சில புத்தகத்தில் இந்த norm V1 square அப்படிங்கிறத inner product of V1, V1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். சரி, இந்த ஃபார்முலாவில் தேவைப்படக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2, V1 2 வெக்டரையும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இன்னர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இங்கே ஸ்டாண்டர்டு இன்னர் ப்ராடக்ட். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிப்போம், செகண்ட் காம்போனண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிப்போம். இப்படி காம்போனண்ட் வைஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -5 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்ததாக நாம் V1 ஸ்கொயர், அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1, V1 அந்த 2 வெக்டரையும் எழுதியிருக்கிறோம். அதே ஸ்டாண்டர்டு இன்னர் ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் மல்டிபிள் பண்ணுங்கள் 1, செகண்ட் காம்போனன்ட் மல்டிபிள் பண்ணுங்கள் 1, இப்படி 5 காம்போனண்ட்டுக்கும் 1 தான் கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிடுங்க. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம், இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணி ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ காம்போனன்ட் வைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு V2 இப்படி கிடைக்குது, 303 -3 3 அப்படின்னு. சரி, அடுத்ததாக V3 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா W3 minus inner product of W3, V1 by norm V1 square into V1 minus inner product of W3, V2 divided by norm V2 square into V2. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இன்னர் ப்ராடக்ட், நார்ம் ஸ்கொயர், இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3, V1 2 வெக்டரையும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். யூஷுவலான இன்னர் ப்ராடக்ட் தான். கம்ப்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
20 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அடுத்ததாக நாம் v1 ஸ்கொயர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் w3, v2 ஜஸ்ட் வெக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறோம். இன்னர் ப்ராடக்ட் காம்போனன்ட் வைஸ் மல்டிபிள் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -12 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நாம் v2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக v2 அதே வெக்டர் கூட என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவில் தேவைப்படக்கூடிய எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க 4 அப்படின்னு வந்துடும். இந்த இடம் டினாமினேட்டரில் 3 அப்படின்னு வரும் இல்லையா? அதேமாரி இங்கே மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். அப்போது அந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த 4 மட்டும் உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிங்க, மைனஸ் வெளியே இருக்கட்டும். அது மாதிரி இந்த 1/3 கொண்டு வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட்லையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வெக்டரும் இதை மாதிரி கிடைக்குது. இப்போ காம்பவுண்ட் வைஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். 5 - 4 + 1. அதே மாதிரி இந்த -4 -4 + 4 கேன்சல் ஆகிட்டு செகண்ட் காம்பவுண்ட் இங்கே 0, அதனால் செகண்ட் காம்பவுண்ட் 0 அப்படின்னு ஆகிடும். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட் வைஸ் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா w3 அப்படிங்கிறது 2, 0, 2, 2, -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது நாம் v3 ஸ்கொயர் இது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா நார்மலைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படும். இந்த 2 வெக்டரை என்ன ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. நாம் v3 ஸ்கொயர். சரி, இப்போது நாம் v1, v2, v3 இதை 3 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இது ஆர்த்தோகனல் வெக்டார். அது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கிராஸ் செக் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இந்த 2 வெக்டரையும் என்ன ப்ராடக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இது 2 என்ன ப்ராடக்ட் பண்ணுங்கள், அப்போவும் 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் வெக்டர் தேர்டு வெக்டர் அதையும் என்ன ப்ராடக்ட் பண்ணுங்கள், அதனோட வேல்யூ உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இது ஆர்த்தோகனல் வெக்டர். அடுத்ததாக ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த v1 அதனுடைய நாமால் டிவைட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நாம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். அதனோட வேல்யூ 5 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ நாம் வந்து √5. இந்த 1/√5 உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போது நமக்கு இப்படி ஒரு வெக்டர் கிடைக்கிது. இதை தான் நம்ம q1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது கேபிட்டல் Q அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபஸ்ட்டு காலம் இந்த வெக்டர் தான். இப்போ இதே மாதிரி q2 அப்படிங்கிறது v2 நாம் v2. நாம் v2 ஸ்கொயர் 36ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நாம் v2 வந்து 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 1/6 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த வெக்டர் நமக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கு. அதுதான் q2. இப்போ இதே மாதிரி q3 கண்டுபிடிக்கணும். v3 நாம் v3. நாம் v3 ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4. அப்போ இந்த 1/4 உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிங்க. அப்போது இப்படி ஒரு வெக்டர் கிடைக்குது. அதுதான் q3. இப்போ இந்த q1, q2, q3 இதை 3ஐயும் கிளப் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான கேபிட்டல் Q அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். QR டீகம்போசிஷனில் Q கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக R கண்டுபிடிக்கணும். R எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும், A = QR அப்படின்றது தெரியும். அதில் இந்த Qனுடைய ஒவ்வொரு காலமும் ஆர்த்தோ நார்மல் வெக்டார்ஸ். அப்போது 2 பக்கமுமே Q டிரான்ஸ்போஸை மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த Q டிரான்ஸ்போஸும் Qவும் மல்டிபிள் ஆனிச்சுன்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் R கூட மல்டிபிள் ஆனிச்சுன்னா அதே R தான். ஸோ R which is equal to
Q டிரான்ஸ்போஸ் A அப்படின்னு எழுத முடியுது. அப்போது ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், Qனுடைய டிரான்ஸ்போஸ் இது ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதை ரெண்டையும் நிதானமாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெக்யோர்டு QR டீகம்போசிஷன் அப்படிங்கிறது இது மேட்ரிக்ஸ் Q, இது மேட்ரிக்ஸ் R. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ்க்காக 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நிதானமாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.